அவர் சொல்லுவார் பாருங்க, இந்த ஆலயம் என்னைக்கு கர்த்தருக்கு நாம உயர்த்துகிறதா தான் இருக்கணும். இந்த ஆலயத்தில் ஆண்டவர் என்ன விரும்பினாரு? நான் இங்கே வாசம் பண்ணுவேன், இங்கே வந்து வேற ஒன்று. ஆனால் இப்போ இங்கே என்ன செய்திருக்கு? வெளியே இருக்க வேண்டிய பலிபீடத்தை கொண்டு வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே கட்டி வச்சு விட்டான். சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. வெளியே இருக்க இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்நிய பாஷையில் பேசும், அபிஷேகத்தில் நிரம்பும், வெளியே இருக்கவன் செய்ய வேலையெல்லாம் நம்ம கையிலையும் இருக்கு. வெளியே பேசுவோம் எல்லாம் அதெல்லாம் நம்ம பேசும். வெளியே செய்ய கெட்ட வார்த்தை நம்ம இருக்கும், வெளியே அவன் என்ன செய்யான்னு அப்படிப்பட்ட காரியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த எருசலேம் இது என் நாமம் தரிக்கணும், இங்கே நான் வாசமாக இருப்பேன், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த இடத்துல என்னைக்கு நான் வாசமாக இருப்பேன். ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ள அந்நிய பலிபீடத்தை கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை கட்டி வச்சிருக்கிறான். எனக்கு ஒருக்கு ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, நான் உமக்க பிள்ளையா மாறினவன், ஆண்டவரே நான் உமக்க பிள்ளையா வந்தவன், ஆண்டவரே நான் உமக்க பிள்ளைப்பா, ஆண்டவரே என்னில் அந்நிய வெளியில் அவனு நடப்பிக்கக்கூடிய ஆண்டவர் அறியாதவனும் துன்மார்க்கணும்னு சொல்லுகிறவன் செய்யக்கூடிய அந்த அந்நிய கிரியை எனக்குள்ள வரக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி அப்படிப்பட்ட அந்நிய கிரியைகள் என்ன இருக்கும் என்றா இதை காலை ஆராதனை வேளையில் கர்த்தர் அதை எங்களை விட்டு அகற்றி போடுங்க. ஸ்தோத்திரம். நம்ம நீதிமானா இருக்கும்போது, உண்மையா இருக்கும்போது சில பழிகள் நம்ம மேல விழும். நம்ம உண்மையா இருக்கும்போது, நீதிமானா இருக்கும்போது சில போராட்டங்கள் நமக்கு மேல விழும். ஆனா நினைச்சுக்கிடுங்க, என் கர்த்தருக்கு முன்பு நம்ம நீதி உண்மையுமா இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணி அவர் தம்முடைய செய்யக்கூடிய நமக்கா ஏற்றுவார். எனக்கு நீங்க நினைச்சு பாரு, நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, இதுக்கு முன்ன இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீ எப்படி இருந்த, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, இதற்கு முன்பு உன் சூழ்நிலை எப்படி இருந்து, இன்னைக்கு எப்படி இருக்கிற, ஒரு கனி ஆராய்ந்து பார். ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம், அவர்களுக்கு ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஒரு ஆஃபீஸில் ஒரு சாதாரணமான பியூன் வேலைக்கு போய் அந்த ஆஃபீஸில், நான் சென்னையில் தான் நினைக்கிறேன், அதே ஆஃபீஸில் மேல் அதிகாரியாய் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் சென்னையில் ஒரு சாட்சியில் நான் கேட்டேன். நன்றா கேட்டுடுங்க. ஒரு பியூன் வேலைக்கு போய் அதே அலுவலகத்தில் மேலதிகாரியாய் உயர்த்தப்பட்டு அந்த வேலை செய்யக்கூடிய ஆள் சொன்ன ஒரு சாட்சி. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆண்டவருக்காக வாழும் பொழுது முதலாக அந்த ஆஃபீஸில் ஒரு சாதாரண வேலைக்கு போகிறாரு. அந்த வேலையில் அவர் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, எல்லாரும் உள்ள நிறைய வேண்டாத வேலை பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனுஷன் அந்த இடத்துல ஆண்டவர் அறிந்தபடியினால் இப்போ பைபிள் ஜெபம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் தன்னை தான் காப்பாற்றினார். அவனுடைய மேல் அதிகாரி இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். மற்றவர்கள் பொய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, பல காரியங்கள் செய்வாங்க. ஆனால் இவன் எது இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவான். ஆனால் அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவார். அந்த ஆளுக்கு சாட்சியாக தான் நான் கேட்டேன். அவருக்கு கர்த்தருக்கு பயந்து உண்மையாக வாழ்ந்தார். குறிப்பிட்ட காலம் வந்தது, குறிப்பிட்ட நேரம் வந்தது, அந்த வேலை காரியங்களில் ஒரு உயர்வுக்கான ஒரு இடம் வந்தது. அதே ஆஃபீஸில் டேபிளை தொடச்சி எல்லாத்தையும் தொடச்சி சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷன் அதே ஆஃபீஸில் ஒரு மேல் அதிகாரி உட்கார்கிற சேரில் உட்கார்வதற்கு காரணம், அந்த உயர்வின் நாட்கள் வரும் பொழுது இவரை கூப்பிட்டு, உனக்கு முன்ன வந்தவன் பலர் தகுதி உள்ளவனாக இருந்தாலும் உனக்கு நடக்கை எல்லாவற்றுக்கும் தகுதி உள்ளதுனால உன்னை இந்த நாற்காலியில் உட்காருவதற்கு நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஓனர் சொல்ல அளவுக்கு காரணம் என்ன? அவனுக்கு படிப்போ, அவனுக்கு அறிவோ, அவனுக்கு ஞானம் அல்ல, வேதத்தின்படி கர்த்தருக்கு பயந்து அவன் நடந்ததுனால கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்துல வைத்தார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படி என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? நீங்கள் படிக்கிற இடங்களில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க? நம்ம போகிற இடத்துல, நம்ம சுற்றி இருக்கிற வீடுகளுக்கு இடையில நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? ஒருக்கா நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, இந்த அந்நிய பலிபீடம் தேசத்தில் இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிறவர். ஆனால் இங்க வசனம் சொல்லுது, அந்த பலிபீடத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஆலயத்துக்குள்ளே கட்டி வச்சுட்டான். அது நிமித்தம் கர்த்தர் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். 5வது வசனத்தை படிங்க. 5வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எவ்வளோ பாருங்க, அந்த ஆலயத்தை
கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட வேண்டிய ஆலயம். அந்த ஆலயம் சாலமோன் தேவாலயத்தில் பலியிட்ட பொழுது, பலி செலுத்தின பொழுது தேவ மகிமை இறங்கி ஆசாரியர்களால் நிற்க முடியல. ஆண்டவர் அந்த சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்துல செய்யப்படுகிற விண்ணப்பத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். இந்த இடத்துல தேசத்தில் பஞ்சம் வரும்போது என் ஜன என் ஆலயத்தில் வந்தால் பஞ்சத்தை மாற்றுவேன். தேசத்தில் வெட்டுக்கிளியினால நஷ்டம் வரும்போது என் ஜன என் ஆலயத்தில் வந்தால் நான் மாற்றி கொடுப்பேன். தேசத்தில் வியாதிகள் வரும்பொழுது, கொள்ளை நோய்கள் வரும்போது என் ஜன என் ஆலயத்தில் வந்தால் நான் அவர்களுக்கு அற்பம். அந்த ஆலயத்துக்குள்ள எவ்வளவு துணிகரமான காரியம் வேதம் சொல்லுது பாருங்க. அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகள் எல்லாம் பலிபீடங்களை, அவைகளின் பலிபீடங்களை கட்டி வைத்தான். தேவ ஜனமே, இன்னைக்கு ஒருக்கா நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் அருவருக்கிற என்னெல்லாம் உனக்குள்ள இருக்கு, ஆண்டவர் எதெல்லாம் செய்யாதன்னு விளக்குற இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? நிறைய பேர் பாருங்க, எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, ஆனால் எல்லாத்திலையும் பரிசுத்தம் பேசுவாங்க. ஆனால் அவங்க சூழ்நிலையில் விட்டே கொடுக்குவாங்க. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் எல்லாத்திலையும் ஏழ்மையானவர். சத்தமாக எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எல்லாத்திலையும். நான் ஒரு நாள் கொஞ்சம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கிட்ட கொஞ்ச நேரமே, இதெல்லாம் பிரதர் நரகந்தான் பிரதர் உங்களுக்கு, நரகந்தான் பிரதர் உங்களுக்கு. நான் ஆண்டவரே இவரை மன்னியும், வேறு நம்ம என்ன சொல்ல முடியும், ஆண்டவரை இவரை மன்னியும். அதுக்கப்புறம் கலர் பேண்ட் சட்டையும் போட்டிருந்தேன்னு, பிரதர் இன்னும் நீங்கள் ரசிக்கப்படலை பிரதர், இதெல்லாம் சொன்னார். அவருக்கு கூட நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். இவ்வளோ பெரிய ஆள் அவர், சாதா ஜிப்பாயும் வேட்டியும் தான் சாதாரண ஆள். அவருக்கு கூட நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கும்போது, இதுதான் மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய குறைவு. நம்ம மனுஷன் யாருமே பரிசுத்தவான் இல்லை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் நானும் உட்காந்துருக்கேன், மேடையில் அவரும் உட்காந்துருக்காரு. இந்த கேமராமேன் வந்து இந்த லைட்டு, கேமராக்குள்ளே லைட், அந்த கொடை வச்ச லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து இங்கே வைக்கான். உடனே இவர் நேரே அப்படி அதை தூக்கி அங்கே வை அப்படின்னாச்சு. உடனே அவன் அப்படி கொஞ்சம் நீக்கி வச்சான். இங்கே இருந்தால் தான் சார் முகம் நல்லா இருக்கும், இல்லை அங்கே தூக்கி வை. நான் பாஷர் இதில் இருந்தால் தான் பாஷர் நல்லா இருக்குமா? அவன் சொல்லி நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சொல்லி அவன் கேட்கணும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இது என்ன புரிஞ்சில்லை உங்களுக்கு? பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் நரகம், கருப்பு வெள்ளையும் போட்டால் நரகம். இப்போ அவர்கிட்ட கேட்டால் நான் தான் நீதிமான். அவருக்கு அந்த ஒரு கொடையை மாற்றி வைக்கக்கூடிய, ஒரு லைட்டை மாற்றி வைக்கக்கூட நான் யார் தெரியுமா? நான் பாஸ்டர். நான் சொல்ல இடத்துல தான் அவன் வைக்கணும், இங்கே வைக்கப்படா. நினச்சி பாருங்கள், இது போல தான் எல்லா மனுஷனுக்கு வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தரை ஆராதிக்கிற நம்மகிட்ட எல்லார்ட்டையும் குறைவு உண்டு, எல்லார்ட்டையும் குற்றங்கள் உண்டு. ஆனால் நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன்னா, எனக்கு நிறைய பேர் நம்ம மற்றவங்களுக்கு நிறையா, அவனுக்கு குடும்பத்தில் என்ன விஷயம், அவனுக்கு பிள்ளைக்கா என்னது, அவனுக்கு குடும்பத்தில் இது, நம்ம எல்லாம் சொல்லிடுவோம். நம்மை நாம் நிதானிக்கிற மனுஷன்தான் கடைசி வரையிலும் கர்த்தருக்காய் நிலை நிற்க முடியும். சத்தமாக சொல்லுங்கள் தேவ ஜனமே. மீண்டும் சபைக்குள் இருக்கிற இந்த வார்த்தை கேட்க அத்தனை பேருக்கும் வார்த்தை வசனத்தை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன். அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் எதை ஆண்டவர் விரும்ப அருவருத்தாரோ அதை கொண்டு வந்து ஆலயத்தில் அவன் நாட்டி வைத்திருந்தான். இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையிலும் நம்ம எல்லாத்திலையும் வெளியரங்கமாக நம்ம பார்க்கணும். எல்லாத்திலையும் மாறிட்டேன். இன்னைக்கு ஒருக்கா அவங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு சின்ன ஒரு தவறு இருக்கும். ஆண்டவரே இதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன. சில குடும்பங்களில் பாருங்கள், மனைவிகளிடத்தில் இறங்கி போக மாட்டாங்க கணவன். சில குடும்பங்களில் பாருங்க, கணவனுக்கிட்ட இறங்கி போக மாட்டான் மனைவி. பைபிள் சொல்லுது, இவங்க என்ன ஜபித்தாலும், என்ன ஆவில நிரம்பினாலும், இந்த ஜபத்தை ஆண்டவர் பரலோகம் அங்கீகரிக்க. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா ஹல்லேலூயா. இந்த ஜபத்தை ஏன்னா பைபிள் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கல, வேதம் அதை நான் கேட்டா என வீட்டுக்காரன் ஒண்ணுக ஆகாது. ஆனால் நாம் அந்த இடத்துல உண்மையான தேவனுடைய நீதி உள்ள பிள்ளைகள், ஆண்டவருக்கு அபிஷேகம் உள்ளவங்கன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழணும். அந்த வார்த்தைக்கு. ஆனால் நம்ம அதிகமாக ஜோம் பண்ணலாம், நிறைய காரியங்களை தான். சிலது போக்கிரிகள் உண்டு, அது வேற. அது எவ்வளோ சொன்னாலும் திருந்தாது, ஆண்டவர் கை வைக்க சொல்லி தான் அது திருந்து. ஆனாலும் சமாதானம் சில காரியங்கள் வரும்போது இல்லை. ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, வசனம் தெளிவாக, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் தேவ தூதர்கள் நின்று ஆராதிக்க வேண்டிய இடத்துல வானத்தின் சேனைகளின் பலிபீடங்களை கட்டி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த நாவு, கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு நாவு இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆலயத்தில் வரும்போது துதி இருக்கா? ஒரு நாள் அந்த பலிபீடத்தின் பக்கத்தில் தேவ தூதர்கள் நின்று துதித்த இடம், என்னை வானத்தின் சேனைகள் அங்கே நின்றுட்டு இருக்கு. வானத்தின் சேனைகள் ஆண்டவர் உருவாக்குறவைகள், அவைகள் தான் இருக்குது. இவன் உருவாக்கி வச்சது.
ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, தேவ தூதர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒருக்கா ஒன்று நீ ஆராய்ந்து பார், இன்னைக்கு ஒருக்கா நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு நாள் என் நாவு எவ்வளவு ஜோம் பண்ணுச்சு, ஒரு நாள் என் நாவு எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுச்சு, ஒரு நாள் என் நாவு எவ்வளோ ஆண்டவரை துதிச்சுது. இன்னைக்கு இந்த நாவில் கெட்ட வார்த்தையும் சாபமும் நமக்கு நாவு வித்தியாசமாக இல்லை இருக்குது. சிலரை பாருங்க, ஆவிகள் அறிந்து கொள்ளணும், நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஆவியில் நிரம்புவாங்க. ஆனால் அதுக்கு கிரியைகளினால அறியலாம். போய் ஒரு ஆள்கிட்ட பேசிச்சுன்னா குழப்பத்தை உருவாக்கி விட்டுட்டு போயிடும். போய் ஒரு குடும்பத்தில் பேசிச்சுன்னா குழப்பத்தை உருவாக்கிறோம். இந்த ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் ஆவியில் நிறைஞ்சாலும் எல்லாம் செய்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி சரியான ஆவி அல்ல. ஒரு மனுஷனுக்கு ஆவி. இன்னைக்கு மீண்டும் இந்த வார்த்தைகிற தேவ ஜனமே, அன்றைக்கு வானத்தின் சேனைகளுக்குரிய பலிபீடத்தை அவன் உருவாக்குற ஆண்டவர் பார்த்தாரு. நான் உன்னை கொண்டு நிறுத்தினதுக்கு மாறாக நீ செய்தபடினால் உன்னை அந்நிய ராஜாக்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அதை 7வது வசனத்தை நான் முடிக்கிறேன். 7வது வசனத்தை படிங்க. இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்னென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் சகல நியாயப்பிரமாணத்திற்கும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே வேதம் சொல்லுது பாருங்க. வாக்குத்தத்தமாய் அவன் பெற்றுக்கொண்ட அதே ஆலயத்துக்குள்ள இந்த இடம் உங்களுக்கு இது ஆசீர்வாதம், உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்ன அதே இடத்துக்குள்ள வசனம் சொல்லுது பாருங்க. அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை அந்த ஆலயத்தில் ஸ்தாபித்தான். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை நான் புரியும்படி சிம்பிளாக சொல்லுங்கள். ஒரு நாள் இந்த ஆலயத்தில் சமாதானமாக ஜோம் பண்ணி, ஒரு நாள் இந்த ஆலயத்தில் சந்தோஷமாக ஜோம் பண்ணணும். இன்றைக்கி இதே ஆலயத்துக்குள்ளே வந்திருந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலே எரிச்சல், கூட இருக்கிறவங்களுக்கு மேலே கோபம், மற்றவங்களுக்கு மேலே இப்படிப்பட்ட கிரியைகளோடு கூட இருப்போம்னா ஆண்டவர் சொல்கிறார், அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதியை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்ததினால் மனாசே அவர்களை பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அவனை பாருங்க, ஆண்டவர் பொல்லாத கிரியைகளை செய்தவர்களை அழித்தவர்களை பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் வழி தப்பி போவதற்கான அநேக பாவங்களை இவன் செய்தான். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, மீண்டும் ஒரு 2 வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அழிந்து போவது காரணம், நல்ல ஜெபிக்கிற நீ ஜெபத்தை நிறுத்தினா என்றால் சில நேரம் சத்துருவின் கரத்தில் நம்ம அகப்படுவோம். நல்ல ஆராதிக்க வருகிற நீ ஆராதனை நிறுத்துவா என்றால் ஆவிக்குரிய ஆரம்ப நாட்களில் தேவனுக்காக செய்த